ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சமாக கடலைப்பருப்பை கழுவி நீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கப் தண்ணி வச்சு வேகிறதுக்காக கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஆல்ரெடி அடுப்பில் வச்சு நம்ம பருப்பை வேக வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு தேவையான காய்கறியான பூசணிக்காய் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பூண்டு, வெங்காயம் ரெண்டையுமே ஒழிச்சு எல்லாத்தையும் நல்லா கழுவி நீட் பண்ணிக்கிடலாம். பருப்பு இப்போ கொஞ்சம் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் வெட்டி வச்சுருந்தா நம்ம காய்கறியை தூக்கி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பையும் போட்டு வேக வச்சுக்கிடலாம். முதலே பருப்பில் உப்பு போட்டால் பருப்பு வேகாது. இப்போ காயோடு சேர்ந்த பிறகு உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி பருப்பில் நம்ம போட்டனால இதுக்கு போட தேவையில்லை. போட்டு அதை மிக்ஸில் நல்லா ரொம்ப மைய அரைக்காண்டா குறை அரைச்சி இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அதையும் ஊற்றினோம்னா ஒரு சூப்பரான பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு